ஹாய் சிஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம கட்தானா யூஸ் பண்ணி ஸ்டெம் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் 2mm சைஸில் இருக்க கட் பீட் எடுத்திருக்கேன். இது கட் பீட்னு சொல்லலாம், இல்லை கட்தானா அப்படின்னு காமனான நேம்லேயும் நீங்கள் சொல்லிக்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு லூப் எடுத்துகிட்டு அதில் 3 கட்தானா வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். இப்படி ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப கட்தானாவை ஒட்டி ஸ்டிச் பண்ணாதீங்க. கட்தானாவில் இருக்க ஷார்ப் எட்ஜஸ் வந்து உங்களுடைய த்ரெட்டை கட் பண்ணி விட்டுடும். ஸோ கொஞ்சம் லூஸாகவே ஸ்டிச் பண்ணுங்கள். அடுத்து இந்த கட்தானா லைனை கொஞ்சம் மூவ் பண்ணிவிட்டு கீழே நம்ம ட்ரா பண்ணியிருக்க லைனில் ஒரு ஸ்டிச் பண்ணி ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அகெயின் ஒரு 3 கட்தானா வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். இந்த மாதிரி நீடிலில் நிறைய கட்தானாஸ் கோத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து சீக்கிரமாக ஸ்டிச் பண்ண முடியும். நீங்கள் ஒன்றா கோத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டைம் வேஸ்ட் ஆகும். இப்போ நான் இந்த ஸ்டெம் ஸ்டிச்சுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது 2mm சைஸில் இருக்க கட் பீட். இதுவே வந்து 1mm சைஸில் இருக்க கட் பீடும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த 2 சைஸில் இருக்க கட் பீடுமே யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எந்த டிசைனுக்கு எந்த சைஸில் கட் பீட் யூஸ் பண்ணால் அந்த டிசைன் அழகாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். நீங்கள் ஒரு ஹெவி ப்ரைடல் ப்ளவுஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கோல்டு கலர் கட் பீட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ப்ளவுஸ் பார்க்க ரொம்ப கிராண்டான எஃபெக்டில் இருக்கும். அதே மாதிரி இந்த சில்வர் கலர், காப்பர் கலர், ஆன்டிக் கலர் இந்த மாதிரி கட் பீட்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கிராண்டான எஃபெக்ட் கொடுக்கும். நீங்கள் ப்ரைடல் ப்ளவுஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒரு 4 கலர் கோல்டு, சில்வர், காப்பர், ஆன்டிக் இந்த 4 கலர் வந்து யூஸ் பண்ணுங்கள். ப்ரைடல் ப்ளவுஸ் வந்து ரொம்ப கிராண்டான லுக் கொடுக்கும். இதுவே வந்து பார்ட்டி வியர் சாரீஸ் அப்படின்னாக்கா, இப்போ சாரியோட கலர் வந்து பிங்க் கலர் சாரீ, ப்ளூ கலர் பார்டர் அப்படின்னாக்கா அந்த பார்டரோடைய கலரில் தான் உங்களுக்கு ப்ளவுஸ் பிட் வரும். ஸோ ப்ளவுஸ் பிட் வந்து ப்ளூ கலரில் இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் பிங்க் கலர் கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் டிசைன் பண்ணிங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டான கிராண்டான லுக் கொடுக்கும். ப்ரைடல் ப்ளவுஸ் அளவுக்கு கிராண்டான லுக் இல்லைனாலும் ஒரு 50% கிராண்டான லுக் கொடுக்கும். இதுவே வந்து உங்களுக்கு ப்ளவுஸில் ஹெவி டிசைன் இருக்கணும், ஆனால் அது ரொம்ப பளிச்சுன்னு தெரியக்கூடாது அப்படின்னா நீங்கள் ப்ளவுஸ் பீட்டோடைய கலர்லேயே நீங்கள் கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு ஒரு கிளிட்டர் எஃபெக்டில் இருக்கும், ஆனால் வந்து ரொம்ப அலராக தெரியாது. ஸோ இப்போ உங்களுக்கு கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஸ்டெம் ஸ்டிச் போடணுங்கிற ஐடியா வந்திருக்கும். அதே மாதிரி எந்த மாதிரி ப்ளவுஸுக்கு எந்த மாதிரி கட் பீட்ஸ் யூஸ் பண்ணணும், செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.